இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு விவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் தியானிக்க போவது இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். எசேக்கியேல் என்ற பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருளாகும். இவர் ஒரு குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தவர். இஸ்ராயல் மக்கள் பாபிலோன் நாட்டில் சிறைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவித்தவர். இவர் ஆழ்ந்த இறைப்பற்று, காட்சிகள் மற்றும் அடையாள செயல்கள் மூலம் கடவுளின் வார்த்தை மிகவும் வலிமையாக மக்களுக்கு எடுத்துரைத்தவர். நூலின் பிரிவு: இந்த நூல் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 1, இறைவாக்கினர் எசேக்கியேலின் அழைப்பு. அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 3 அதிகாரம், இறைவார்த்தை 27 முடிய எசேக்கியேல் அவர்கள் இறைவாக்கினராக அழைக்கப்பட்டதையும் கடவுளின் மகிமையை காட்சியாக கண்டு அதன் மூலம் இஸ்ராயல் மக்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிக்க இவர் அழைக்கப்பட்டதையும் இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. பிரிவு 2, எருசலேம் நகர் பற்றி அழிவு செய்திகள். அதிகாரம் 4, இறைவார்த்தை 1 24 அதிகாரம், இறைவார்த்தை 27 முடிய மக்களின் பாவங்களால் எருசலேம் நகரம் அழிவடையும் என்று எச்சரிக்கப்படுகின்றது. எசேக்கியேல் பல அடையாள செயல்களின் மூலம் மக்களுக்கு இந்த செய்தியை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். பிரிவு 3, பிற மக்கள் இனங்களுக்கும் எதிராக கடவுளின் தீர்ப்பு. அதிகாரம் 25, இறைவார்த்தை 1 32 அதிகாரம், இறைவார்த்தை 32 முடிய சுற்றியுள்ள பல நாடுகளுக்கு எதிராக கடவுளின் நீதி தீர்ப்பு அறிவிக்கப்படுகின்றது. இது கடவுள் எல்லா மக்களுக்கும் நீதிபதி என்பதை நினைவுபடுத்துகின்றது. பிரிவு 4, கடவுளின் மீட்பு வாக்குறுதி. அதிகாரம் 33, இறைவார்த்தை 1 37 அதிகாரம், இறைவார்த்தை 28 முடிய மக்கள் மனம் திரும்பினால் கடவுள் அவர்களை மீண்டும் எழுப்புவார் என்று கூறப்படுகின்றது. உதாரணமாக, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் காட்சி இந்த பகுதியில் வரும் மிக பிரபலமான காட்சியாகும். பிரிவு 5, கோக்குவுக்கு எதிரான இறைவாக்கு. அதிகாரம் 38, இறைவார்த்தை 1 39 அதிகாரம், இறைவார்த்தை 29 முடிய கடவுளின் மக்களுக்கு எதிராக எழும் சக்திகளுக்கு கடவுள் இறுதியில் மக்களுக்கு வெற்றி அளிப்பார் என்று கூறப்படுகின்றது. பிரிவு 6, வருங்கால கோவில் மற்றும் நாடு பற்றிய காட்சி. அதிகாரம் 40, இறைவார்த்தை 1 48 அதிகாரம், இறைவார்த்தை 35. எசேக்கியேல் ஒரு புதிய கோவிலும் கடவுளின் மகிமையால் நிறைந்த புதிய நாட்டையும் பற்றி காட்சியாக காண்கின்றார். இது எதிர்கால நம்பிக்கையும் கடவுளின் சந்நிதியில் மக்களோடு இருப்பதையும் தெளிவுபடுத்துகின்றது. சுருக்கமாக, எசேக்கியேல் நூல் நமக்கு 3 முக்கிய உண்மைகளை கற்பிக்கின்றது. 1, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொறுப்பு உள்ளது, அதன்படி நாம் வாழ வேண்டும். 2, மனம் திரும்பினால் கடவுள் நம்மை மன்னிப்பார் என்பதாகும். 3, கடவுள் தம் மக்களுக்கு புதிய வாழ்க்கையை நம்பிக்கையும் அளிப்பார் என்பதாகும். ஆகவே அன்பர்களே, எந்த சூழ்நிலையிலும் கடவுள் தம் மக்களை விட்டு விலக மாட்டார் என்பதை இந்த நூல் நமக்கு தெளிவாக கற்பிக்கின்றது. ஆகவே கடவுளிடம் மனம் திரும்பி வருவோம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறைவனுடைய சன்னிதானத்தில் மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.